ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 57. 5 வருஷம் 6 வருஷம் குறைக்க முடியாத உடம்ப கூட ஒரே மாதத்தில் 5 கிலோ வரைக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபுட்டு ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்தில் 5 கிலோ வரைக்குமே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இதில் ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம டே பை டே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது என்ன டிப்ஸ் அப்படின்னா, இந்த மார்னிங் எந்திரிச்சோன்னா ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் இல்லைன்னா ஜீரா வாட்டர் குடிக்கிறது, ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கிறது, ஈவினிங் டைம் வாக்கிங் போகிறது, ஒயிட் சுகர் மட்டும் கட் பண்ணுறது, இது ஒன்று தான். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டை வந்து பேலன்ஸாக சாப்பிட்றது, ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ், இது 3 பேலன்ஸாக சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு ஃபாலோ பண்ணிப்பார். இந்த ஒரு 5 டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக 1 மந்தில் 5 kg வரைக்குமே லாஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டயட்டாக இருந்துட்டு ஃபுட்டு சாப்பிடாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் உடம்பு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். நீங்களும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ் பண்ண ஃபீலும் இருக்கும். இல்லைன்னா ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகும். எனக்கு நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க உங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே ரெசிபி பண்ணும்போது நீங்கள் ரெசிபியும் கொஞ்சம் சேர்த்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கட்லெட் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். நான் எப்போ பாசி பயிரில் பண்ணேன்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பயிர் போட்டு வெல்லம், பிளாக் சுண்டல், கிட்னி பீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு மசாலா, சிக்கன் மசாலாவோ பிரியாணி மசாலா, ஏதாவது ஒரு மசாலாவை நீங்கள் போட்டுட்டு அதில் கொஞ்சம் பிசைஞ்சு நல்லா வச்சுருங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவோ கடலை மாவோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து ஒரு பேனில் வந்து லைட்டாக சும்மா ஆயிலுக்கு தடவுன்றதுக்காக லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தட்டி வச்சுருங்க. இது வந்து என் குழந்தைக்கு நான் கொடுக்குறனால பச்சை மிளகாலாம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே கருகிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். உங்கள் குழந்தைங்கலாம் பயராக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கோ இல்லை மார்னிங்ஸ் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக அவங்களும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. நம்மளும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அது மாதிரி ஒரு 4-5 கட்லெட் அதை எடுத்துகிட்டு ஒரு ஆரஞ்சு வச்சு சூப்பராக முடிச்சிட்டேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள சூப்பராக வெந்து வந்திருக்கும். டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம். நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். என் வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்டேன், என் பிளேட்டு ஃபுல்லாகவும் சாப்பிட்டேன். அது எப்படி அப்படின்னா, ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸ் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். வாழைத்தண்டே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ்க்கு வந்து பிரண்டை தொக்கு போட்டு சாப்பிட்டாச்சு. மதுரை சைடெலாம் போனீங்கன்னா தெரியும், உப்பு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டனை காய வச்சு வறுத்து சாப்பிட்றது. அது ஒரு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அது ஒரு 4 பீஸ் வறுத்து வச்சு என்னுடைய லஞ்சை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நானும் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க உங்கள் வெயிட் லாஸில். மித்தபடி நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் காஃபிலாம் எடுத்துக்கலாம். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்போ உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 டேயில் ஒரு 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்குமே வாக் பண்ணுங்கள். அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் வாக் பண்ணணும்ல, இருக்க எல்லாருமே வாக் பண்ணலாம். வாக் பண்ண நம்ம உடம்பு நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டு நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நம்ம பாடி வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கும். எப்போவுமே ஒரு மாதிரி சேடாக டல்லாக மூட் அப்செட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் வாக் பண்ணி பாருங்கள். நல்லா பிரிஸ்காகவும் இருப்பீங்க, ஆக்டிவாகவும் இருக்கும். நைட்டு டின்னர் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டின்னர் தான் சாப்பிட்டு இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். சோயா சங்க்ஸும் எக்கும் மட்டும்தான் போட்டு செஞ்சது. இதில் எந்த ஒரு வெங்காயமோ தக்காளி எதுவுமே தெரியல. சட்டுன்னு ஒரு 1 செகண்டில் இந்த ரெசிபி பண்ணிடலாம். உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. வயிறு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெயிட் லாஸில் இருந்தால் டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி சூப்பர் ரெசிபியாக சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.